உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாளை மறுநாள் முதல் லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டுமே தமிழகத்தில் வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை எச்சரிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நாளை காலை வரை 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பின்னர் நாளை மறுநாள் முதல் தமிழகத்திற்கு பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. படிப்படியாக நாளை மதியத்திற்கு பிறகே தமிழகத்தை பொறுத்தவரை மழை குறைந்து மிதமானது அல்லது லேசானது மழைக்கு மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் நாளை காலை வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கின்றது. அபிநயா, இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்ற பெண் சாலை விபத்தில் தலைநசுங்கி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், இந்த விபத்து எப்படி நடந்தது? கண்டிப்பாக அபிநயா, வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பேஸ் 2 பகுதியில் வசித்து வருவர் ஜான்சன், அவருடைய மனைவி மேரி புஷ்பராணி இன்று இருவரும் இருசக்கர வாகனத்தில் சத்துவாச்சாரி பகுதியில் இருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கிரீன் சர்க்கிள் என்னும் பகுதியில் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்புறம் இருந்து வந்த ஒரு லாரி அவர்களை கடந்தது. அப்போது அவர்கள் லாரியை கவனிக்காமல் வலதுபுறம் வளைப்பதற்காக இருசக்கர வாகனத்தை வளைத்தனர். அப்போது அந்த லாரியின் பின் சக்கரத்துக்கு 2 சக்கரத்துக்கு நடுவிலேயும் அவர்கள் இருசக்கர வாகனம் சிக்கிக் கொண்டது. இதை லாரி ஓட்டுநர் கவனிக்காமல் ஓட்டியதால் லாரியினுடைய பின்புற சக்கரம் மேரி புஷ்பராணியின் உடல் மீது ஏறியதால் சம்பவ இடத்திலேயே உடல் மற்றும் தலை நரங்கி மேரி புஷ்பராணி உயிரிழந்தார். இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்போது கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அபிநயா, குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இந்த கிரீன் சர்க்கிள் சாலை மற்றும் ஆரணி சாலை உள்ளிட்ட சாலைகளில் தொடர்ந்து நேற்று முன்தினம் என தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் லாரிகளில் மோதி விபத்துகள் ஏற்பட்டு இன்று வரை 3 பேர் உயிரிழந்தனர். அபிநயா, இதனால் வேலூர் மாவட்டத்தில் தற்போது இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் கவனமாக பயணம் செய்ய வேண்டும் காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தி வருகின்றனர். அபிநயா, இந்த விபத்து குறித்து தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.